அப்போ இன்றைக்கு எந்த பேசுகிறாங்கன்னு சொன்னால் இது அந்த பள்ளியில் சுட்டது மதத்தால் வந்த தீவிரவாதம் இல்லை, இது தானாக நினச்சி சுட்டது. அப்போ இன்றைய சுடப்பட்டது யார்? யூதர்கள். அதை காப்பாற்றினது யார்? முஸ்லீம்கள். அப்போ சுட்டது 2 பேரும் முஸ்லீம்கள் தான். அப்போ இதே இன்றைக்கி சொல்கிறாங்க இது ஒரு தீவிரவாதம். அப்போ நாடு எங்கே போகுதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நாங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது மத பிரச்சனை இல்லை, உயிர் பிரச்சனையும் இல்லை. இப்போ இன்றைக்கி இருக்கிற என்னன்னு சொன்னால் முழு உலக ஒட்டு மொத்தமும் இஸ்ரேலை வெறுத்திக்கிறேன். அந்த இஸ்ரேலை வெறுக்கிற அளவுக்கு இஸ்ரேல் எங்கெங்கே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ அங்கங்கே பிரச்சனை வருது. காசாவில் இந்த 2 வருஷமாக 72,000 73,000 பேர், அதில் குறைஞ்சது 15,000 குழந்தைகள் மாதக்கணக்கிலேருந்து 15, 18, 20 வயசு வரை காட்டியும் எல்லாம் பிள்ளைகள் சுடுபட்டுக்கு. அப்போ அந்த புள்ள செஞ்ச பாவம் என்ன? அம்மாசுக்கு அடிக்கிறேன்னு சொல்லி அப்போ இவங்களும் யாரை சுட்ட? அப்பாவி மக்களை தான் சுட்டாங்க. அப்போ அதில் ஈரான் இப்போ ஒரு கதை ஒன்று சொல்லி என்னன்னு சொன்னால் அப்பாவி மக்களை சுடுறது தவறு. ஈரான் சொல்கிற கதை சரி, அப்பாவி மக்களை சுடுறது தவறு. ஏன்னு சொன்னால் காசாலை மட்டும் அந்த நிலைமை தான் பேத்திட்டு அம்மாஸோட ஃபைட்டிங் பண்ணுறேன்னு சொல்லி அப்பாவி மக்களை கொண்டு குவிச்சு இப்போ 72,000 சொச்சம் மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டு ஷைதாக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மாதக்கணக்கு குழந்தைகளை நின்று பெரியாக்களை காட்டி. இன்றைக்கு எந்த சொல்கிறேன்னு சொன்னால் இவங்க இப்படி பேசக்கொள்ள அதே ஒரு வாயில் ஈரான் சொல்கிறதுல சரி. ஏன்னு சொன்னால் அந்த அப்பாவி மக்களை சுடுறது தவறு. யுத்தம் என்று அது இல்லை. யுத்தம் என்று சொன்னால் யார் யாருக்கு எகென்ஸ்டோ யார் அவங்களோட இருக்கணும். இப்போ காசாவில் அதுதான் நடக்குது, அப்பாவி மக்களை சுட்டு தள்ளுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ஆஸ்திரேலியாவில் அப்பாவி மக்களை சுட்டு தண்டிக்கிறேன். அப்பாவிൻ്റെ செல்லையில் ஆனால் அது பொதுமக்களை சுட்டிக்கிறேன். யாரை ஒருத்தரை குறி வச்சுட்டு அவருக்கு குறி ஆகிட்டு மத்தாக்களையும் சுட்டு போட்டுட்டாங்க. இதுதான் நடந்துக்கிறேன். அப்போ 2019 யோசிச்சு பாருங்கள், நியூசிலாண்டு அல்நூர் மஸ்ஜிதில் 50 பேர் சுடப்பட்டாங்க. அதுவும் கிறிஸ்தவத்தால் சுடப்பட்டாங்க. அப்போ அந்த டைம் இது மதத்தால் வர தீவிரவாதம் இல்லை, யாரும் நினச்சி செய்கிற தீவிரவாதம் என்று தான். அப்போ இப்படி ஆக்கள் கதை கூட இன்றைக்கி என்னத்த நியூஸ் வந்துக்கிட்டு சொன்னால் இது சுடப்பட்டது முஸ்லீம் 2 பேர். முஸ்லீம் 2 பேர் தான் சுட்டிக்கிறாங்க, அதை காப்பாற்றினவரே முஸ்லீம். அப்போ சுட்டிக்கிற 2 பேர் முஸ்லீம், காப்பாற்றினவரே முஸ்லீம். இது இன்றைக்கி எப்படி கதைக்கப்பட்டு சொன்னால் இது ஒரு தீவிரவாதம். இந்த தீவிரவாதத்துக்கு நிறைய நாட்டோட சப்போர்ட் டிகிரி அப்படின்றாங்க. அப்போ இந்த சவுதியில் ஒரு நியூஸ் ஒன்று எடுத்து சொல்லிக்கிறாங்க சொன்னால் இதுக்கு பதிலளிச்சிக்கிறாங்க, தீவிரவாதத்தை ஒழிக்கணும் அப்படின்னுக்கிறாங்க. சவுதியில் முகமது பின் சல்மான் சொல்லிக்கிறார். அப்போ இது இப்படித்தான். இப்போ இந்த நியூஸ் உலகம் முழுக்க இது தெளிவுபடுத்தி வழங்குதுன்னு சொன்னால் என்னத்தண்டு சொன்னால் இந்த பிரச்சனை உருவாகிறதே யூதர்களால் தான். யூதர்களால் வர பிரச்சனை தான் இருக்கிற ஒட்டுமொத்த உலக நாட்டுக்கிற யூதர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை. இது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இப்போ விளங்கிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இது ஒரு பெரிய பிரச்சனைகளை போய்த்து மாட்டிக்கொண்டிருக்கிற எல்லாரும். அதுதான் வந்துக்கிற விஷயம் என்ன